திருநெல்வேலிக்குனே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு திட்டுறதுக்கு, நல்ல அழகான வார்த்தைகள். அதை நீங்களே வச்சு முடிவு பண்ணிக்கீங்க என்னென்ன வார்த்தைகள். அந்த மாதிரியான வார்த்தைகள் ஃபுல்லா வந்து சொல்லி உங்களை திட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு. கெட்ட வார்த்தை திட்டுறதுக்கு சந்தோஷப்படணும், ஆனா இந்த வாட்டி வேற வழி இல்லை. டெஃபினட்டா இந்த கேரக்டருக்கு எவ்வளவு வந்து ஹேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தானே. ஓகே, நீங்க என்ன திட்டுனீங்க? அடிச்சாங்க. அடிச்சாங்களா? இவனும் என் பொண்ணும் சேர்ந்து தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருந்தோம், ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ஓசி கேரக்டருக்கு வந்து அந்த இறக்கம்னா என்னன்னே தெரியாது. இப்போ யாரு கெஞ்சுறாங்க ஏதோ பண்றாங்க, ஒரு அப்படிதான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு லுக்கு எப்படி சார், என்ன மாதிரி அந்த லுக் மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா படம் முழுக்க அந்த யாரை பார்த்தாலும் அந்த ஒரு திமிரு இருக்கணும், அதில் ஒரு நக்கல் இருக்கணும். நீ யாரா, நான் தானே உன்னோட பெரிய இல்லை. ஸோ அந்த லுக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு? அதுக்கான ஒரு டெஸ்டிங் ஏதாச்சும் போச்சா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தை இன்டர்னலைஸ் பண்ணா போதும், இன்டர்னலி நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணா போதும், அது ஃபேஸ்ல வந்து பிரதிபலிச்சிடும். நீங்க வந்து அதுக்காக வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா தேவதர்ஷன் மேம்னாலே பயங்கர காமெடி ஞாபகம் வரும். இனிமேல் சேத்தன் சார் அப்படியே ஆப்போசிட் போல் தான் ரெண்டு பேரும் மாறி இருக்கீங்க. ஆனா வீட்டுல அப்படியே உள்டா. முதல் வாட்டி ரெண்டு பேரும் போய் படம் பாக்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு புதிய விதமான சேத்தன் அவர்களா இருந்தாரா? இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர், கிரே ஷேட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ வந்து இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு சீன்லையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், இந்த மனுஷன் தான் அது அப்படின்ற மாதிரி. அந்த கேரக்டர் மேல கோபம் வர வர சந்தோஷமா இருந்தது, ஏன்னா கேரக்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது. எனக்கே கோபம் வருதுன்னா மற்றவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. சார் வாட் வாஸ் வெற்றிமாறன் சார் ரூல் நம்பர் 1? ஒரு இன்ச்சு கூட சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஆமா, பேசிக்கலி அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு கேஸ்ட்ரால் குடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் தான், அது விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னது என்னன்னா, அந்த கேரக்டரோட சைக்காலஜி என்னன்னா, தனக்கு கீழே இருக்கிற யாரையும் மதிக்காது, மேலே இருக்கிறவங்களையும் மதிக்காது கிவன் அ சான்ஸ். பட் வந்து அவங்க வந்து சீனியர்ஸ், அவங்க சுப்பீரியர்ஸ்ங்கிறதுனால அவங்களுக்கு படிஞ்சு போகிற ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அந்த பொசிஷன் இல்லைன்னா அவங்களையும் மதிச்சிருக்காது இது. அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர், யாரும் எல்லாருமே துச்சமாக நினைக்கிற ஒரு கேரக்டர், கண்டெம்ட் ஃபார் பீப்புள். ஓகே. ஸோ எல்லா கேரக்டருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும், இவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு நோட்ஸ் எடுத்துக்கலான்னு. ஸோ அப்படி உங்களுக்கு யாராச்சும் கொடுத்துருந்தாங்களா, இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாமே, இவர்கிட்ட இருந்து அந்த ஒரு இன்புட் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும்? இல்லை, நிறைய பார்த்துருக்கோமே அந்த மாதிரி. போலீஸில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. மற்றவங்களுக்கு கேவலமாக துச்சமாக நினைக்கிறது, ஒரு மதிக்காத கேரக்டர்ஸ் எல்லா துறையிலையும் எங்கள் சினிமாலேயே நிறைய பேர் பார்த்துருப்போம். சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனலாக படம் பார்க்கும்போது அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த சீன், சூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற சீனில் ஒரு லோ ஆங்கிளில் இவரை காட்டுவாங்க, ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு. நானும் என் படம் ஏய் ஹிட்லர் அப்படின்னும் பார்த்த உடனே அப்படியே அந்த மீசை அப்படி உட்காந்துருக்கிறது, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படியே ஹிட்லர் மாதிரியே இருந்துச்சு.